வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போது 2025 மார்கழி மாத அமாவாசையன்று ஹனுமன் ஜெயந்தி வருவதால் இந்த நாளில் முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் தர்ப்பணம் படையல் கொடுக்கலாம், அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்கமான பதிவு. எங்கள் செல்ல முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி வருவது மிக மிக விசேஷமானது. அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இந்த நாளில் காலை 5 மணிக்கு முன்பே எழுந்து காலை 10:30க்குள் தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் 10:30 மணி முதல் 12 வரை ராகு காலம் வருகின்றது. முன்னோர்களுக்கு படையல் போடும் நேரம் மதியம் 12:10 முதல் 2 மணிக்குள் எடை போடலாம். தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த நாளில் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாது. மாறாக பழம் தானியங்கள் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் மட்டுமே பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். ஹனுமனுக்கு வடைமாலை சாற்றுபவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி காலை 6 மணி முதல் 10 மணிக்குள் சாற்ற வேண்டும். வடைமாலை 51 அல்லது 108 எண்ணிக்கையில் சாற்றலாம். திருமண தடை உள்ளவர்கள், அதாவது நாகதோஷம் காலசர்ப்பதோஷம் இருப்பவர்கள் இந்த நாளில் ஹனுமன் சன்னதிக்கு சென்று ராகுகால நேரமான 10:30 மணி முதல் 12க்குள் வெற்றிலை மாலை, அதாவது தங்கள் வயது என்னவோ அந்த எண்ணிக்கையில் போட வேண்டும். தங்கள் வயது 28, 30 என்றால் 28 வெற்றிலை அல்லது 30 என்றால் 30 வெற்றிலை மாலையாக கட்டி ஹனுமனுக்கு சாற்ற ராகுதோஷம் நீங்கி திருமண தடை நீங்கும். ஹனுமனுக்கு வெண்ணெய் மிகவும் பிடித்தவை என்பதால் கோவிலுக்கு செல்பவர்கள் கொஞ்சம் வெண்ணெயை ஹனுமன் பாதத்தில் வைக்க நினைத்தவை நடக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.